What do you mean? Why do you interfere? Please sit down. You don't have any. Please sit down. Please sit down. You are unfit to be a member of parliament. Please sit down. You are unfit to be the responsible minister also. You please sit down. அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களே அங்கே விவசாயம் செய்து பிழைத்துக் கொண்டிருந்தால் அது ஃபிட் மினிஸ்டரா? இல்ல அருந்ததியர் சமுதாயத்திலே பிறந்திருந்த அன்பிட்டா? இல்ல அருந்ததியர் சமுதாயத்திலே பிறந்து 75 ஆண்டுகளாக இந்திய பேரரசுல யாருமே அமைச்சராக இல்ல. முதலாக அண்ணன் முருகன் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எம்பி ஆக்கி அழகு பார்த்து அமைச்சராக்கி அதுவும் நம்முடைய மீன்வளத்துறையினுடைய முதல் அமைச்சர் ஆக்குனாங்கன்னா அது அன்பிட்டா? அதனால் டிஆர் பாலு அவர்களை பொது இடத்திலே நீங்கள் முருகன் அண்ணன் அவர்கள்ட்ட பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். பொது இடத்துல நீங்கள் அண்ணன் முருகன் அவர்களை பத்தி தப்பா பேசல, அவருடைய சமுதாயத்தை பத்தி தப்பா பேசல. ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டியலின சகோதர சகோதரிகளை தப்பா பேசியிருக்கீங்க. ஒட்டுமொத்த அருந்ததியர் சமுதாயத்தை தப்பா பேசியிருக்கீங்க. முருகன் அவருடைய வாழ்க்கையை தப்பா பேசியிருக்கிறீங்க. அவர் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை தப்பா பேசி இதை எந்த காரணத்திலும் ஏற்றுக்க முடியாது. என்ன சமூக நீதி? தமிழகத்தில் 35 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. 3 பேர் பட்டியலினத்திலிருந்து சகோதர சகோதரிகள் 3 பேர். இது சமூக நீதியா? 35ல் 3. நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியில 75 அமைச்சர்கள் 12 பேர் பட்டியலின சகோதர சகோதரிகள், 8 பேர் பழங்குடியின சகோதர சகோதரிகள், 20 பேர் 75ல. இது சமூக நீதியா? இது சமூக நீதியா? அப்ப என்ன ஃபிட் அமைச்சர்? பாராளுமன்றத்தில் ஒரு மூத்த உறுப்பினர் பேசுற பேச்சா? ஒரு அமைச்சர் தன்னுடைய துறை சார்ந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருந்தாருன்னா அவரை பார்த்து இந்த மாதிரி கேவலமா பேசுறீங்கன்னா, அதனால் இது வாய் கொடுப்பு மட்டுமல்ல, இது ஆணவத்தினுடைய உச்சம். இது ஆணவத்தினுடைய உச்சம் மட்டுமல்ல, தோல்வியினுடைய அறிகுறி. அதனால் தமிழக சகோதர சகோதரிகள் அதெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எந்த அளவுக்கு திமுகவுடைய மூத்த தலைவர்களுக்கு எம்பிக்களுக்கு எந்த அளவுக்கு பாருங்க ஆணவம் வந்திருக்கு. அமைச்சரை பார்த்து அன்பிட். பாலிடிக்ஸ்ல ஃபிட் அன்பிட் என்னங்க? மக்கள் முடிவு பண்றதாங்க ஃபிட் அன்பிட். மக்கள் கர்ம வீரர் காமராஜர் ஐயா பார்த்து நீங்க அன்பிட் இருக்கீங்களா? படிக்கலாம் அன்பிட்டா? என்ன உங்களுக்கு இலக்கணம் என்ன? வாட் இஸ் யுவர் குறியீடு? இண்டெக்ஸ் என்ன? ஃபிட் அன்பிட்டுக்கு பதில் சொல்லுங்க. அதனால் இது கடுமையான கண்டனங்கள் மட்டுமல்ல, இதனுடைய விளைவுகளை நிச்சயமாக டிஆர் பாலு அவர்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். எல்லா இடத்திலும் எங்களுடைய கட்சி நண்பர்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய கட்சி நண்பர்களுக்கு சொல்லி இருக்கின்றோம், டிஆர் பாலு அவர்கள் எங்க வந்தாலும் கருப்பு வைப்பார், எங்க போனாலும் விட மாட்டோம். அவர் மன்னிப்பு கேட்கிற வரைக்கும், பகிரங்க மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் டிஆர் பாலுவும் நாங்கள் விட மாட்டோம். அதனால் முருகன் அவர்கள் காலையில் போன்ல பேசினாங்க, ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவருடைய வளர்ப்பு என்ன, அவர் எப்படிப்பட்ட வீட்டிலிருந்து வந்திருக்காரு, நம்முடைய நாட்டில் சமூக நீதி என்பதற்கு இலக்கணமாக அண்ணன் முருகன். அதனால் பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் இதை கம்பீரமாக எடுத்துக்கொள்வீர்கள் என்று நம்பிக்கை. ஐயா, 2வது தொகுதியினுடைய அமைச்சர் எம்எல்ஏ அண்ணன் காந்தி அவர்களை பற்றி பல ஊழல் பண்ணியிருக்காரு. புதுசாக இதே இல்லை, புதுசாக நாங்கள் சொல்ல புது டெய்லர் மாதிரி மாசம் ஒன்று பண்ணுவார். காந்தி அவர்கள் நமக்கு தெரியும் 10% அமைச்சர் இருக்கும். குறிப்பாக அந்த கைத்தறியில் புடவை வேட்டி சீல 5 ரூபா கேட்பாரு. 1.7 கோடி 8.5 கோடி இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். 120 கோடி வீட்டு கட்டுறாரு. நிறைய ஜேர்னலிஸ்ட் ஃபோட்டோலாம் எடுத்து போட்டுருக்காங்க. நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட 2 டாக்குமெண்ட் காட்ட போகிறேன். அந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஐயா, கோயம்புத்தூர்ல சவுத் இந்தியா டெக்ஸ்டைல் ரிசர்ச் அசோசியேஷன் சித்ரா அப்படிங்கிற அமைப்புகிட்ட நம்முடைய பெடல் லூம் அப்படிம்பாங்க. பெடல் லூம் கால் வச்சு பெடல் லூம் ஆப்ரேட் பண்ற கைத்தறி கால் வச்சு ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதுல உற்பத்தியான ஒரு வேட்டி, பொங்கல் தொகுப்புல கொடுக்கப்பட்ட ஒரு வேட்டி. அந்த வேட்டி எடுத்து சோதனை பண்ணுவோம். 100% பருத்தி இருக்கணும். 100% பருத்தி இருக்கணும். ஏன்னா தமிழக அரசுடைய குறிக்கோளே பருத்தி கொள்முதல், அப்புறம் வேட்டியை நெய்யணும். அதுக்கு